கானாப்பூர் அப்படிங்கிற கிராமத்துல சாரதா மீனான்னு 7 அம்மா பொண்ணு இருந்தாங்க. சாரதாவுக்கு எப்பவும் உடம்பு சரியில்லாம இருந்ததால அவங்க எப்பவும் பெட்லயே இருந்தாங்க. அப்புறம் மீனா வீட்டு வேலை சமையல் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு அந்த ஊரோட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல டைலர் கடையில துணி தச்சிட்டு இருந்தாங்க. அப்படி துணி தச்சு கொடுத்து வர பணத்தை வச்சு அவங்க அம்மாவை காப்பாத்திக்கிட்டு வந்தாங்க. அம்மா, நான் கடைக்கு போயிட்டு வரேன், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எனக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி நான் செஞ்சுட்டு இருந்த டெய்லரிங் வேலையை இப்ப நீ செஞ்சுட்டு இருக்கியேமா அப்படின்னு சொல்லி சாரதா அழுதுட்டு இருந்தாங்க. சாரதாவை மீனா சமாதானப்படுத்துறாங்க. அம்மா, டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நீங்க அழுது வருத்தப்பட்டா உங்க உடம்புக்கு இன்னும் கெடுதல் அதிகம்னு. இல்லம்மா, இல்ல, நான் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன், நீ பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே மீனா கடைக்கு வராங்க. கடையை திறந்து அவங்க துணி தச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பசியான பேய் அந்த ஊருக்கு வருது. எனக்கு பசிக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க, யாராவது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கிற அந்த பேய பார்த்து அந்த ஊர்ல இருக்கிறவங்களா பயந்து அங்க இருந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேயின்னு கத்திக்கிட்டு ஓடி போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஷேகர்னு ஒரு ஆளு அந்த பேய பார்த்து அங்க இருந்து ஓடி போயிட்டு மீனாவோட கடை கிட்ட வராரு. ஏமா மீனா, ஏமா மீனா, பேய் வந்துட்டு இருக்கு, சீக்கிரமா கடையை மூடு அப்படின்னு சொல்லி ஷேகரும் அங்க இருந்து ஓடிடுறாரு. துணி தச்சிட்டு இருந்த மீனா ஷேகர் சொன்ன விஷயத்த கேக்குறாங்க. என்ன சொல்றாரு இவரு, பசி பேயா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீனா அவங்க பாட்டுக்கு துணி தச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பேய் பசி பசின்னு கத்திக்கிட்டு மீனாவோட கடை கிட்ட வர்றத மீனா அங்க இருந்து பாக்குறாங்க. இங்க பாருமா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, என்ன பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன்கிட்ட சாப்பாடு இருந்தா எனக்கு சாப்பாடு கொடு, பிரெட் இருந்தா பிரெட் கொடு, ஏதாவது எனக்கு கொடுமா அப்படின்னு அந்த பேய் ஜாலியா கேக்குது. இத கேட்டு மீனா மனசு தாங்காம அவங்க சாப்பிடுறதுக்காக எடுத்துட்டு வந்த சாப்பாட குடுக்கறாங்க. அந்த பேய் அந்த சாப்பாட நல்லா சாப்பிடுது. ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி அந்த பேய் போயிடுது. அப்புறம் ஒரு மரத்து மேல ஏறி உட்காருது. மீனா போய் மறுபடியும் அவங்க வேலைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள மீனாவோட கடைக்கு ராமுலம்மா அப்படின்ற ஒருத்தவங்க வராங்க. என்னம்மா சும்மா உட்காந்துட்டு இருக்க, என் பொண்ணோட துணியை கொடுத்திருந்தனே அதை தச்சிட்டியா? காலையிலக்குள்ள கொடுத்தாதான் நான் பணம் கொடுப்பேன், இல்லன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராமுலம்மா கோவப்பட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த மரத்துக்கு மேல இருந்த அந்த பேய் இதையெல்லாம் பார்த்து மீனா கிட்ட வருது. அந்த பொம்பளை யாரு, எதுக்கு அவ்வளவு கோவமா போறாங்க? அவங்க பொண்ணோட பர்த்டே இருக்குன்னு துணி தைக்க கொடுத்திருந்தாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனா தைக்கவே முடியல. என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததால வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் நானே செய்யணும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு மீனா அழறாங்க. நீ கவலைப்படாத, அந்த ட்ரெஸ்ஸ நான் தச்சு வைக்கிறேன், நீ உன் அம்மா கிட்ட போ அப்படின்னு அந்த பேய் சொன்ன உடனே மீனா கடைய மூடிட்டு அவங்க அம்மா கிட்ட போறாங்க. கடையில இருந்த அந்த பேய் துணி தச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அங்க இருந்த அந்த டைரியில இருக்கிற அளவுப்படி மீனா தைக்க வேண்டிய துணி மொத்தம் அந்த பேய் தச்சிடுது. எப்படியோ எனக்கும் துணியே இல்ல, தினமும் குளிச்சுட்டு நான் இதே துணியை தான் போட்டுக்கிறேன், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானும் எனக்காக ஒரு 2-3 துணியை தச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அதுவும் மாடர்ன் ட்ரெஸ் தச்சுக்குது. துணி தச்சு டயர்டாகி அந்த பேய் அங்கேயே தூங்கிடுது. அப்புறம் அடுத்த நாள் மீனா வந்து கடையை திறக்கறாங்க. அந்த பேயை எழுப்புறாங்க. எல்லா துணியும் தச்சிட்டீங்களா? உனக்கு கைமாறு செய்ய இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோன்னு நினைச்சு இப்பவே எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாம நீ உன் அம்மாவுக்காக படுற கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அதனாலதான் இத தச்சிட்ட. இப்போ நீ இந்த ட்ரெஸ்ஸ யார் யாருதுன்னு பார்த்து கொடுத்துடு, அந்த பணத்தை வச்சு உன் அம்மாவுக்கு நீ வைத்தியம் பாரு, சரியா மீனா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு புரியல. அம்மாவை நீ நல்லா பாத்துக்கோ, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற காட்டுல இருக்கிற ஒரு பெரிய மரத்துல தான் நான் இருப்பேன், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி அந்த பேய் அங்க இருந்து கிளம்பி போயிடுது. அப்புறம் மீனாவும் அவங்க துணிய அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க. அதால வந்த பணத்தை வச்சு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைத்தியம் பாக்குறாங்க. கள்ளக்குறிச்சின்ற ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் வாரிசான கணபதி அவரோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு. அவங்களுக்கு கணக்கே இல்லாம சொத்து இருந்தது. அதனால
எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு நாள் பனையூர்ல கல்யாணத்துக்கு போகும்போது நிறைய உணவுப் பொருட்களை சீரா எடுத்துட்டு போனாங்க. அதுல விதவிதமான உணவுப் பொருட்கள் இருந்தது. இதனால போற வழியெல்லாம் நெய், வெல்லம், சக்கரை வாசனை கமகமான்னு இருந்தது. அப்போ அந்த வழியில இருந்த ஒரு மரத்துல ஒரு பேய் ஒண்ணு இந்த வாசனைக்கு தூக்கத்திலிருந்து எழுந்தது. ஆஹா, எவ்வளோ நல்ல வாசனை! இப்படிப்பட்ட சாப்பாடை நான் விட்டுட்டேன்னா என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி யாரும் இருக்க மாட்டாங்க. இப்படி அந்த பேய் நினைச்சு கணபதி போற வண்டிய வழிமறிச்சுது. மரியாதையா நீங்க எடுத்துட்டு போற அந்த தின்பண்டங்களை எனக்கு கொடுத்துட்டு போங்க, இல்லனா உங்களை நான் சாப்பிட்டுடுவேன். இப்படி பயமுறுத்துச்சு அந்த பேய். வேணாம், சாப்பாடுல என்ன இருக்கு? நாங்க பார்க்காத சாப்பாடா? நாங்க சாப்பிடாததா? இதெல்லாம் நீயே எடுத்துக்கோ, எங்களுக்கு எதுவுமே வேணாம். கணபதி இப்படி சொன்னதும் அந்த சாப்பாட்டு பேய் அவங்கள விட்டுடுச்சு. அவங்க கிளம்பி போனக்கப்புறம் அந்த பலகாரங்களை நல்லா உட்காந்து சாப்பிட்டது. இவ்வளோ ருசியான சாப்பாடு தினமும் கிடைக்கணும்னா அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போகணும். இப்படி அந்த பேய் நினைச்சது. மறுநாளே அந்த பேய் ஜமீன்தார் வீட்டுக்கு போச்சு. இனிமேல் நான் உங்க கூட தான் இருக்க போறேன். எனக்கு தினமும் ருசியான சாப்பாடு வேணும். என் வயிறு தினமும் நிறைய போது உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுல என்ன இருக்கு? இங்கே இருந்துக்கோ. இப்படி கணபதி சொன்னதும் அந்த பேய் அந்த பங்களாலேயே இருந்துருச்சு. என்னங்க இது, பேயை கொண்டு வந்து வீட்ல வச்சிருக்கீங்க? நம்ம மாளிகையில எத்தனையோ பேரு நம்மள நம்பி வாழறாங்க, அந்த பேயும் வாழ்ந்துட்டு போட்டோமே. இப்படி கணபதி சொன்னாரு. இப்படியே நாட்கள் போச்சு. 3 வேளையும் அந்த பேய் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு கணபதி தான் சொத்தெல்லாம் விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரு. அவர் குடும்ப நிலைமையும் மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏழ்மையாக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு? இப்பெல்லாம் நீங்க நல்ல ட்ரெஸ்ஸே போடுறது கிடையாது, துணியை பத்திரமாவும் வச்சுக்கிறது இல்ல. இப்படி புதுசா அந்த பேய் அவங்க அணிஞ்சிருக்க ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிச்சது. முதல்ல அவங்களுக்கு அது ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா இப்படியே நாட்கள் போக போக அவங்க சரியான சைஸ்ல துணிகள் போடாதப்போ, இல்லை எங்கேயாவது கிழிஞ்சிருந்தாலும் அந்த மாதிரி துணியை போட்டிருந்தா அந்த பேய் அவங்கள திட்டி அந்த துணியை அவங்க கிட்டேந்து பிடுங்கி அதுவே தச்சு திருப்பி கொடுத்தது. அப்படின்னா இந்த பேய் தையல் வேலை தெரிஞ்ச பேயா? எங்களோட பூர்வீக சொத்து பத்துக்களை இவ்வளோ சீக்கிரம் அழிச்ச இந்த பேயை பயன்படுத்தி நம்ம இந்த ஏழ்மையிலேருந்து மீண்டு வந்துடணும். இப்படி கணபதி தெளிவா யோசிச்சாரு. என்ன இப்பெல்லாம் நல்ல சாப்பாடே சமைக்கிறது இல்ல, எப்ப பார்த்தாலும் இந்த கஞ்சி தானா? இத்தனை நாளாவும் பசியை தீக்கிறதுக்கு எங்க சொத்தியே அழிச்சிட்டோம். சரி, ஏதோ எங்களால முடிஞ்சதை கொடுக்குறோம், இந்த துணிகளெல்லாம் கொஞ்சம் தச்சு கொடுத்துரு. இப்படி கணபதி கேட்டு ஒரு பெரிய துணி மூட்டைய முன்னாடி எடுத்து வச்சான். அந்த பேய் அவ்வளோ துணிகளை தச்சிட்டு இருக்கிறப்போ வேலை செய்யற ஆர்வத்துல பசி கூட தெரியாம போச்சு. ஓ, இந்த பேய் வேலை செய்யறப்போ சாப்பிடாது போல இருக்கு. இப்படி நம்ம துணியை மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கவங்களோட துணியை கூட தச்சு கொடுன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். இப்படி நினைச்சாரு கணபதி. அங்க சுத்தி இருந்த ஊர்ல துணி தைக்கிற கான்ட்ராக்ட் மொத்தமே கணபதி எடுத்துட்டு வந்தாரு. மூட்டை மூட்டையா கொண்டு வந்து பேய் முன்னாடி வச்சாரு. பேய் அது மொத்தத்தையும் தச்சு பசி கூட எடுக்காம வேலை பார்த்துட்டே இருந்தது. இதனால கணபதியோட வருமானம் நல்லா பெருகுச்சு. இழந்த தான் சொத்து பத்துக்களை மொத்தத்தையும் திரும்பி பெற ஆரம்பிச்சாரு. அந்த பேய் மட்டும் வேலையிலேயே இருந்து சாப்பாடு கூட சாப்பிடாம இருந்தது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, வேலைன்னு வந்துட்டா பசி கூட தெரியாதுன்னு முன்னோர்கள். இந்த தத்துவம் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, பேய்களுக்கு கூட தான் போல இருக்கு. இந்த மாதிரி கணபதி நினைச்சு தான் சொத்து எல்லாத்தையும் அழிச்ச அந்த தையல்கார பேயோட பலவீனத்தை தெரிஞ்சு அதை உபயோகப்படுத்தி தனக்கு வந்த ஏழ்மை நிலைமைய போக்கிக்கிட்டாரு கணபதி. மறுபடியும் ஜமீன்தார் ஆனாங்க கணபதியோட குடும்பம். சின்னமங்கலம்ன்ற ஊர்ல கண்ணன் ஒரு தையல்காரன் இருந்தான். அவங்க குடும்பம் பல தலைமுறையா அதே தொழில் செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. அதனாலேயே கண்ணனுக்கு அந்த ஊர்ல பக்கத்து ஊர்லலாம் நல்ல தையல்காரன்னு பேர் இருந்தது. ஆனா இப்போ நிலைமை கொஞ்சம் மோசமாயிடுச்சு. ஒரு நாள் அவன் மனைவி கண்ணன் கிட்ட சொன்னா, என்னங்க இன்னும் அந்த தையல் வேலையே நம்பிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துறது சொல்லுங்க? என்னம்மா செய்யறது, எனக்கு காலங்காலமா தெரிஞ்ச ஒரே தொழில் இதுதான். இப்போ எல்லாரும் ரெடிமேட் துணியை தான் ரொம்ப ஃபேஷன்னு நினைச்சு வாங்கி போட்டுக்கிறாங்க. ஆனா தைக்கிறது யாருமே இல்லையே. இப்படி கண்ணன் வருத்தப்பட்டான். இருந்தாலும்
அப்பப்போ ஒவ்வொருத்தர் வந்து கண்ணன் கிட்ட வந்து தச்சிட்டு போனாங்க. ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனாங்க. அப்படி வந்த கொஞ்சம் பணத்தை வச்சுதான் அவன் வீட்டை நடத்தி வந்தான். கண்ணன் சும்மா இருக்கிறப்போ அவன்கிட்ட இருந்த மிச்ச துணியை வச்சு அழகழகான கவுன் தச்சு அங்க இருந்த சின்ன பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் அவன் வீட்டு முன்னாடி இருந்த ஒரு மரத்துல இருந்து ஒரு பேய் பார்த்துட்டு இருந்தது. அந்த பேய் தான் மனசுல நினைச்சது, இந்த தையல்காரன் நல்ல வேலைக்காரன் தான், ஆனா பாவம் இவனுக்கு வேலை தான் இல்ல. ஆனா இவனுக்கு தெரிஞ்ச வேலையை வச்சு சும்மா இல்லாம நிறைய பேருக்கு நல்லதை செஞ்சுட்டு வரான். இப்படி நினைச்சது அந்த பேய். அப்போ அவன் தச்சு வச்ச துணிகளுக்கு பட்டன் தைக்கிறது, காஜா போடுறதுன்னு பண்ணிட்டு இருந்தது. இப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ கண்ணன் ஒரு நாள் மனசுல நினைச்சான், என் மனைவி தான் எனக்கு உதவணும்னு அப்பப்போ இந்த மாதிரி செய்யறா போல இருக்கு. பாவம் எனக்கு இவ்வளோ பண்றா, என்னாலதான் ஒன்னும் பண்ண முடியறது இல்ல. இப்படி கண்ணன் நினைச்சான். இத அந்த பேயும் கேட்டுது. இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் கண்ணனுக்கு ஒரு பெரிய வீட்டு கல்யாண துணி தைக்கிற ஆர்டர் வந்தது. பாருப்பா, இது அட்வான்ஸ் தான். நீ சரியான நேரத்துக்கு துணியை தச்சு கொடுத்தினா மொத்த பணமும் கிடைக்கும். தச்சு கொடுக்கலனா இப்ப கொடுத்தத டபுளா வாங்கிட்டு போவேன், இப்படி சொன்னாரு. எதிர்பார்க்காம அதே நேரத்துல கண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல கண்ணன் இறந்து போயிடுறான். அப்போ கண்ணனோட மனைவி ரொம்ப வருத்தத்தோட இப்படி நினைக்கிறா, என்ன கடவுளே எனக்கு இந்த நிலைமை. இப்ப இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கறதுக்கு அவர் இங்க இல்ல. அவங்க வந்து டெலிவரி கேட்டா நான் என்ன சொல்றது? வாங்கின அட்வான்ஸ்க்கு ரெட்டிப்பா திருப்பி கொடுக்கற பணம் என்கிட்ட எங்க இருக்கு? எப்படி சமாளிக்கிறது? இப்படி மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போ அங்க அந்த பேய் வந்தது. அத பார்த்து கண்ணனோட மனைவி பயந்து போயிட்டா. அதுக்கு அந்த பேய் சொல்லுச்சு, பயப்படாத, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். செத்து போன உன் கணவன் உனக்கு உதவ சொல்லி என்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டான், அதான் உனக்கு உதவலாம்னு வந்தேன். இப்படி அந்த பேய் பொய் சொல்லுச்சு. அப்போ கண்ணனோட மனைவி இப்படி கேட்டா, உதவியா? நீ எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நான் ஒரு தையல்கார பேய். உன்னோட கணவன் விட்டுட்டு போன அந்த வேலைய நான் தொடர்ந்து செஞ்சு அந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கறேன். இப்படி அந்த பேய் சொல்லி அந்த கல்யாண துணிகளை தைக்க ஆரம்பிச்சுது. கண்ணனோட மனைவி அந்த பேய்க்கு உதவியா காஜா அடிக்கிறது, பட்டன் தைக்கிறதுன்னு பண்ணி கொடுத்தா. இந்த மாதிரி கண்ணனோட மனைவியும் அந்த பேயும் ரெண்டும் சேர்ந்து அந்த துணிகளை எல்லாம் தச்சு முடிச்சாங்க. டெலிவரி வாங்குறதுக்காக வந்த ஆள் அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு, எப்படியோ உங்க கணவன் இறந்தாலும் நீ எப்படியோ எல்லாம் தச்சு கொடுத்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ்மா. அதனால இனிமே எங்க வீட்டுல எந்த நல்ல காரியம்னாலும் துணிகளை நீ தான் தச்சு கொடுக்கணும். எங்களுது ரொம்ப பெரிய ஃபேமிலி. இப்படி சொல்லி அந்த ஆள் பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இப்படி ஒரு பேயோட உதவியோட கண்ணனோட மனைவிக்கு மறுபடியும் ஒரு வாழ்வு கிடைக்குது. அப்பத்துல இருந்து அந்த தையல் பேய் கண்ணனோட மனைவியோட அவ வீட்லயே இருந்தது. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க.